ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்மளோட ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலி எப்படி நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு பர்சனலா அதுல ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரொம்ப எமோஷனலா வந்து இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு பிரதர் ஒருத்தர் வந்து அனுப்பியிருந்தாரு. இந்த வீடியோவ என் ஒய்ஃப் வந்து பார்த்திருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து இப்ப ஆயிருக்காது. ஆ எல்லா லேடீஸும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. பட் அந்த மெசேஜ்லயே ஆ அவரோட லைஃப் எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க வந்து முடிஞ்சுச்சு. நெறைய பேர் வந்து அவ்ளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அத தாண்டி, "அக்கா நாங்களுமே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறோம்" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு நான் வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதையோட ஒரு ஸ்டோரி தான் வந்து சொல்லப் போறேன். ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரெஸ்பான்ஸ் வந்து குடுக்குறீங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசென்ட்டா எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆ முன்னாடியெல்லாம் வந்து அ எங்க வீட்டுக்கார்ட்ட பேசும்போது நார்மலா வந்து பேசுவேன். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இது மாரி ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாரி ஒரு கதை தெரியுமா? அப்படின்னும்போது, "நீ எங்க இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் உங்க சேனல் வந்து காமிச்சிருந்தேன்க்கா. நீங்க சொல்றது சின்ன சின்ன கதைனாலுமே எனக்கு அது ஏதோ ஒரு விதத்துல மோட்டிவேட் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. இன்னைக்கு அதனால வந்து ஒரு குட்டி ஸ்டோரியோட தான் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்து போலாம். ஆ ஒரு பெரிய ஒரு ஒரு ஊர் வந்து இருக்கு. அந்த ஊரோட மன்னர் ஒருத்தர் வந்து இருக்காரு. அந்த மன்னர் வந்து பக்கத்து ஊர்ல ஒரு ஏழ்மையான ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அந்த மன்னருக்கு வந்து இருக்காங்க. எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே இவர் வந்து மன்னரு, இவர் வந்து ஏழ்மையான ஒரு நண்பன் அப்படியெல்லாம் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம ரொம்ப அன்போட வந்து 2 பேருமே வந்து பழகுவாங்க. இந்த மன்னர் வந்து அந்த நண்பரோட வீட்டு சைடு எங்கேயாவது போறாரு அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஃப்ரெண்டோட வீட்ல தங்காம அவர் வந்து எப்பவுமே வந்து போகவே வந்து மாட்டாரு. அவன் வீட்ல என்ன இருக்கோ, அத தான் வந்து அந்த மன்னருக்குமே வந்து அவன் வந்து குடுப்பான். அதையுமே ரொம்ப அன்போட வந்து சாப்பிடுவாரு. அ இதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மன்னரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியில வந்து கிளம்புறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, "நீங்க அந்த பக்கம் தானே போறீங்க. மன்னர தானே வந்து பார்க்க போறீங்க. போற வழியில மன்னர நீங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போங்க. அவருக்கு இந்த மரவள்ளி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம வீட்டுக்கு எப்போ வந்தாலும் நம்ம இத தானே வந்து குடுப்போம். போற வழியில அவருக்கு அப்படியே குடுத்துட்டு நீங்க உங்களோட வேலைய போய் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு வந்து குடுத்து அனுப்புறாங்களாம். இவருக்கு வந்து போகுற ரொம்ப தூரம் நடந்து தான் வந்து போணும். நடந்து போக, போக ரொம்ப பசியாயிடுது. இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, போற வழி எல்லாமே வந்து அந்த மரவள்ளி கிழங்கு ஒண்ணு ஒண்ணா எடுத்து, எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து போறாரு. கரெக்ட்டா மன்னர பாக்க அந்த அரண்மனைக்குள்ள போகும்போது தான் இவருக்கு வந்து தெரியுது, குடுத்து அனுப்பிச்சிருந்த மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் இவரே சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. ஒரே ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு மட்டும் தான் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. இது எப்படி குடுக்குறது அப்டின்னு யோசிக்கிறாரு. சரி இவ்ளோ தூரம் வந்தாச்சு, இருக்கிறத குடுத்துடலாம் அப்டின்னு சொல்லிட்டு மன்னர பாத்துட்டு, "இது உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன்" அப்டின்னு சொல்லி குடுக்குறாரு. இத பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து ஆயிடுது. அம் அவங்க அரண்மனையில இருக்கிற அமைச்சர்கிட்ட சொல்லி, "இந்த கிழங்க வந்து எடுத்துட்டு போய் பத்திரமா வைங்க. இதுக்கு பதிலா இவனுக்கு வந்து ஒரு 1000 பொற்காசுகள் வந்து குடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "நீ இன்னைக்கு என் கூட சாப்பிட்டுட்டு தான் போணும்" அப்படின்னு சொல்லிட்டு மன்னருமே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாரு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார ஒரு மனுஷன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுன்றதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து தெரியாது. அவன் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மரவள்ளி கிழங்க வந்து எடுத்துட்டு வந்து குடுத்ததுக்கே 1000 பொற்காசு வந்து மன்னர் வந்து குடுத்துருக்காரு. நம்ம கிட்ட பணம்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த பணத்த வச்சு இன்னும் பெருசா ஏதாவது மன்னருக்கு செஞ்சோம் அப்டின்னா, அவர்கிட்ட இருந்து நமக்கு இன்னும் ஏதாவது விலை உயர்ந்த பொருள் வந்து ஏதாவது கிடைக்கும் அப்டின்னு நம்பி, அவன் என்ன பண்றான்னா, ஒரு ரொம்ப அதிக விலையில இருக்கிற ஒரு குதிரைய வந்து வாங்கிட்டு போய் அரசர்கிட்ட வந்து குடுக்குறான். அப்போ அரசருக்கு வந்து தெரியுது, இவன் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விதத்த எதிர்பார்த்து தான் வந்து இந்த குதிரைய வந்து நமக்கு குடுக்குறான் அப்டின்னு சொல்லிட்டு. உடனே அரசர் என்ன பண்றாரு அப்டின்னா, ஆம், "கொஞ்ச நேரம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர கூப்ட்டு, உள்ள வந்து ஒரு பையில வந்து ஒரு பை ஒண்ணு குடுத்து அனுப்பிச்சேன்ல, "அத வந்து எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரவள்ளி கிழங்க எடுத்து இந்த அமைச்சர்கிட்ட இந்த பணக்கார பரிசளிப்பு குடுத்தார்ல, அவர்கிட்ட கொண்டு போய் குடுக்குறாரு. "இத வந்து நான் 1000 பொற்காசு வந்து குடுத்துருக்கேன். இதோட மதிப்பு வந்து 1000 பொற்காசு. அதனால இந்த மரவள்ளி கிழங்க நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி குடுத்த உடனே, அம் இந்த பணக்காரருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னுமே தெரியல. ஒரு மாரி அசடு வழிஞ்சுட்டு, "ஐயய்யோ! இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வந்து கிளம்பி வந்து போயிட்டாரு. இந்த கதையிலருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம யாருக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் சரி, நம்ம குடுக்குற ஒரு சின்ன அன்பளிப்பா இருந்தாலும் சரி, அது சின்னதோ பெருசோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம குடுக்கும்போது தான் அதுக்கான முழு பலனுமே வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு இது செஞ்சா திரும்ப அவங்க நமக்கு இது செய்வாங்க அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்போட நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கதை மூலமா வந்து தெரிஞ்சது. எனக்கு இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துச்சு. எதுக்காக இந்த விஷயத்த ஷேர் பண்றேன் அப்படின்னா, என்னோட லைஃப்ல ஆம், எப்படிலாம் வந்து நாங்க வளரவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு அடிக்கடி வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஹெல்ப் பண்ண நிறைய பேர் எங்களோட லைஃப்ல வந்து இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயுமே அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க. இதுல ஆக்சுவலா 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. நம்ம கஷ்டப்படும்போது, அவங்க நமக்கு குடுத்து ஹெல்ப் பண்ற சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்ல சொல்ற ஆறுதலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவலைப்படும்போதும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம சந்தோஷப்படும்போதும் நம்மளோட சந்தோஷம் அவங்களுக்கு வந்து டபுள் மடங்கா வந்து இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆறுதலா வந்து பேசுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் நம்மளோட லைஃப்ல நம்ம அடுத்த லெவல் போறோம், முன்னேறோம் அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த செகண்ட் கேட்டகரி மாதிரியான இருக்கிற ஆளுங்கள வந்து நம்ம வந்து அப்படியே அவாய்ட் பண்றது நம்மளோட லைஃப்க்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்படும்போது இவன் கஷ்டப்படுறான் அப்படின்றதுனால நீ கவலைப்படாத அவங்க லைஃப்ல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நமக்கு அந்த டைம்ல ஆறுதல் சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா ஒரு லைஃப்ல வந்து அடுத்த லெவல் போறீங்க அப்படின்னா அதை பார்த்து உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா உண்மையா உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியே இருக்க மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அப்படியே வந்து கட் பண்ணி வந்து விட்டுருங்க. அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு யாராவது அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதையுமே மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எங்களோட லைஃப்ல அப்படி நெறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. நான் நெனைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சாகுற வரைக்கும் அவங்கள என்னோட லைஃப்ல நான் கண்டிப்பா வந்து மறக்கவே மாட்டேன். அவங்க அந்த டைம்ல அவங்க என்கிட்ட சொன்னது வந்து அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா மேபி அவங்களுக்கு வந்து தோணலாம். பட் என்னோட லைஃப்ல அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே வந்து சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னோட கல்யாணத்துல ஆரம்பிச்சு, நாங்க ஆக்சுவலா தாலி வாங்குறதுக்கு வந்து போயிருந்தோம். யாருமே இல்லாம தான் நாங்க வந்து போனோம். அப்போ இவரோட ஃப்ரெண்ட் வினுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் ஆக்சுவலா அவர் ஒய்ஃப கூட்டிட்டு தான் வர சொல்லியிருந்தோம். ஏன்னா, எங்களோட சைட்ல இருந்து யாருமே வந்து இல்ல. நல்ல நேரம் பார்த்து தாலி வாங்குறதுக்கெல்லாம். அதனால பிரதர் நாங்க இந்த மாரி தாலி வாங்க போறோம். நாளைக்கு உங்களோட ஒய்ஃப கூட்டிட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு இவரு வந்து கேட்டிருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தாலி வாங்குறதுக்கு வந்து போயிட்டோம். அப்போ ஒரு அ ஒரு ஒரு ரூ. 7,000 வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல. அத நாங்க திரும்ப குடுப்போமா, குடுக்க மாட்டோமா எதுவுமே வந்து தெரியல. நாங்க தாலி வந்து வாங்குறதுக்கு எங்களோட காசு குடுக்கும்போது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 7,000 அமௌண்ட் எடுத்து, "பூபேஷ் இது வந்து நான் குடுத்ததா இருக்கட்டும். இது எனக்கு நீங்க திரும்பலாம் வந்து குடுக்க வேண்டாம். நான் வந்து மனசார செய்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக வந்து பண்ணியிருந்தாரு. ஆம். பட் ரொம்ப வசதியானவர் தான். ஆனா எவ்ளோ பேர் வசதியானவங்க இருந்தாலுமே, அப்படி ஒரு விஷயம் பணமா குடுக்கறத தாண்டி, அது ஒரு மாங்கல்யம். அதுக்கு வந்து நம்ம குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து எங்களோட லைஃப் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து அவர் அந்த ரூ. 7,000 குடுத்தது என்னோட லைஃப்ல நிஜமாவே நான் சாகுற வரைக்கும் மறக்கவே வந்து மாட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. பட் அவர் ஒய்ஃப கூட்டிட்டு வர முடியல. பட் அன்னைக்கு நாங்க தாலி வாங்குற அன்னைக்கு அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து வாங்கி எங்களுக்கு வந்து பிளெஸ் பண்ணி தான் வந்து குடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட லைஃப்ல வந்து நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெர்சனா வந்து வினுவ வந்து சொல்லுவேன். அடுத்தது எங்களோட லைஃப்ல எப்பவுமே ஒரு முக்கியமான பெர்சனா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ். மனோஜ பத்தி கண்டிப்பா சொல்லணும். அவர் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டா தான் எனக்கு வந்து தெரியும். ஆம் இதே கல்யாண பீரியட்ல ஏன்னா நாங்க அந்த டைம்லலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்தோம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, ஓகே இவங்கலாம் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு அவங்க குடுத்த ஒரு ஆறுதல் வந்து எங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப பெருசா வந்து இருந்துச்சு. மனோஜ வந்து இவரோட ஃப்ரெண்டா தான் எனக்கு வந்து தெரியும். அப்ப பார்க்கும்போது ஒரு நாள் வந்து இவரோட ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணி வச்சிருந்தாரு. இவருக்குமே மனோஜ ரொம்ப நாளா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா வந்து கிடையாது. ஆ அப்போ வந்து எங்களுக்கு திடீர்னு நாங்க வந்து அப்பதான் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டு போய் சொல்றோம். "அப்படியா! சரிப்பா ஓகே. ஆல் தி பெஸ்ட்" அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட கல்யாணம் வந்து காலையில நடக்க போகுது அப்படின்னா, நான் எப்படி போக போறேன்? என்ன ஏது எதுவுமே தெரியாது. எனக்கு காலைல ஒரு 4 மணிக்கு கால் வந்துச்சு. "தேவி இந்த மாரி வந்து அங்க
உங்க தெரு கார்னர்ல வந்து பார்த்தீன்னா ஒரு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ அந்த கார்ல வந்து பூபேஷோட வீட்டுக்கு வந்து போயிடு, நாங்க வந்து இப்படி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து பயங்கர பயம், வீட்ல யாருக்கும் தெரியாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. அந்த டைம்ல வந்து ஒரு 4:30 மணி இருக்கும். வீட்ல இருந்து நான் தனியா ஒரு வீட்ல இருந்தேன்ல, அங்க இருந்து கிளம்பி நான் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல போய் திரும்பி அப்படியே பார்க்குறேன். ஒரு பெரிய காரு. அந்த கார் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃப்ளவர்னால டெக்கரேட் பண்ணி அவ்ளோ ஒரு பெரிய காரு. நான் அந்த மாரி ஒரு கார எப்போ பார்த்துருக்கேன் அப்படின்னா, படத்துல பார்த்துருக்கேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது, அந்த மாரி ஒரு விஷயம் வந்து பண்ணி இப்ப நான் வந்து பார்த்துருக்கேன். பட் நான் வந்து என்னோட சைட்ல எந்த சப்போர்ட்டுமே இல்லாம, அம் எங்களுக்கு யாருமே இல்ல. எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுது? இந்த மாரி எந்த விஷயமே எங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாரி டைம்ல வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருந்துச்சு. அந்த கார பார்த்த உடனே எனக்கு அவ்ளோ ஹேப்பியா வந்து இருந்துச்சு. கார்ல கிளம்பி நாங்க வந்து கல்யாண மண்டபத்துக்கு சாரி கோவிலுக்கு வந்து போயிட்டோம். எங்க கல்யாணமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா வந்து முடிஞ்சுச்சு. கல்யாணம் முடிச்சுட்டு நாங்க வந்து அவர் வந்து அயப்பாக்கம்ல வந்து இருந்தாரு. அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து போனோம். அப்போ மனோஜ் வந்து எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாரு. "பூபேஷ் இந்த கார வந்து நீங்க 2 நாள் வந்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது தேவி வெளியில கூட்டிட்டு போறதுக்கோ, கோவிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கோ இந்த கார் வந்து உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க எதுவும் பேலாம் பண்ண வேண்டாம். நான் வந்து அதுக்கு ஃபுல்லாவே வந்து பே பண்ணிக்கிறேன்" அப்டின்னு சொல்லியிருந்தாரு. மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பூபேஷ்க்குமே என் ஹஸ்பண்டுக்குமே வந்து ரொம்ப நாள் பழக்கமான்னுலாம் கேட்டீங்கன்னா கிடையாது. அவரு எங்களுக்கு அத செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன அவருக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, என்னையுமே அவருக்கு பெருசா வந்து தெரியாது. ஆனா, அந்த டைம்ல அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அப்போ ரொம்ப வந்து ஒரு மாரி ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. அத தாண்டி மனோஜ் வந்து எங்களோட லைஃப்ல எல்லா நல்ல விஷயத்துலயும் சரி, ரொம்ப கஷ்டமான டைம்லயும் சரி, மனோஜ் எங்களோட வந்து இருந்திருக்காரு. மனோஜ் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது? நான் நெறைய டைம்ல இவர்ட்ட சொல்லுவேன். எங்க அம்மா, அப்பா பேசாத போதும் சரி, மனோஜ் வந்து எனக்கு ஒரு அம்மாவா, அப்பாவா, ஒரு ஃப்ரெண்டா எங்க 2 பேருக்குமே சொல்றேன். எல்லாமாவே மனோஜ் வந்து எங்களோட லைஃப்ல வந்து இருந்திருக்காரு. அவர் ஒரு அண்ணாவா, இந்த மாரி எல்லாத்துமே எங்களுக்கு இங்க சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் இருக்காங்க அப்டின்னா, எங்களுக்கு மனோஜ் இருக்காங்க அப்டின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. அதனால அந்த விஷயத்த என்னோட லைஃப்ல வந்து மறக்கவே முடியாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலா வந்து நெறைய டைம்ல ஸ்ட்ரகிள் வந்து வரும். அப்போ ஒரு தடவ வந்து எப்போ காசு நாங்க அப்பலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எப்போ கால் பண்ணி "மனோஜ் இந்த மாரி எனக்கு காசு தேவைப்படுது" அப்படின்னு சொன்னால, "நீ ஃபோன வை" அப்படின்ட்டு அவர் ஃபோன் பண்ணாரு அப்படின்னா, "நீ ஃபோன வை" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் வந்து நாங்க கால் கட் பண்றதுக்குள்ள எங்களுக்கு வந்து கேஷ் வந்து போட்டு விடுவாரு. நாங்க அதுக்கப்புறம் எங்களால எப்போ முடியுதோ வந்து குடுப்போம். அவர்கிட்ட இல்ல அப்படின்னா, அவர் வந்து வெளியில வட்டிக்கு வாங்கி கூட எங்களுக்கு குடுத்துருக்காரு. பட் ஒரு நாளும் இன்ட்ரெஸ்ட் எங்ககிட்ட வந்து கேட்டது வந்து கிடையாது. எங்களோட எல்லா கஷ்டமான பீரியட்லயும் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது மனோஜ்ன்னு கண்டிப்பா சொல்லுவேன். அ அதனால அவர லைஃப்ல நான் எப்பவுமே வந்து மறக்க மாட்டோம். அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு பால் காய்ச்சணும். எல்லாரும் வந்தாங்க எங்க வீட்டுக்கு. அம் எல்லாருமே எங்கள பார்க்கறதுக்கு வந்து வந்தாங்க. வந்துட்டு வீடு பால் காய்ச்சறதுக்கு எல்லாருமே ஒரு கிஃப்ட் வந்து குடுத்துட்டு போனாங்க. பட் மனோஜுமே வந்து வந்தாரு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வச்சது தான் எங்களுக்கு இருக்கிறதுலே அதிக மொய்யின்னே வந்து கண்டிப்பா சொல்லுவேன். ரூ. 10,000 கொண்டு வந்து என்கிட்டயும், அவர்கிட்டயும் வந்து குடுத்தாரு. குடுத்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா வந்து வந்தாரு அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். நாங்க வீடு வாங்குனதுல அவருக்கு அவ்ளோ சந்தோஷம். ஏன்னா, எங்க கல்யாணத்துல இருந்து, எங்க பசங்க பொறந்ததுல இருந்து, எங்களோட எல்லா டைம்லயுமே எங்க கூட வந்து இருந்திருக்காரு. அப்போ வந்து அவரு ரூ. 10,000 குடுத்தது வந்து எனக்கு அது எவ்ளோ அமௌண்ட்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல. கவர்ல போட்டு வந்து குடுத்துட்டாரு. ஆம். ஆனா அது அமௌண்ட் வந்து பெருசா இருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு. ஏன்னா எங்களுக்கு மொய்யெல்லாம் ரூ. 10,000லாம் யாருமே இதுவரைக்கும் வச்சது வந்து கிடையாது. சொந்தக்காரங்க பண்ணலாம். ரிலேட்டிவ் வந்து கோல்டு வாங்கி வைக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். பட் மனோஜ் வந்து எங்களுக்கு ரிலேட்டிவான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆ மத்தபடி அ எல்லாமே ஆக்சுவலா எங்களுக்கு அவர் தான் அப்படின்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். நாங்க டெய்லி ஃபோன் பண்ணி பேசிப்போமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்பவாவது ஃபோன் பண்ணுவேன். "மனோஜ் என்ன பண்றீங்க?" அப்படின்னா, "வேலையா இருக்கேன்ப்பா, இங்க இருக்கேன், அங்க இருக்கேன்னு" சொல்லுவாரு. நானும் இவரும் சேர்ந்து தான் வந்து பேசுவோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ரூ. 10,000 குடுத்தது கூட நாங்க அவருக்கு திரும்ப செய்வோம் அப்படின்றதுக்காகலாம் அவர் வந்து குடுக்கலன்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். அந்த ரூ. 10,000 தாண்டி அவர் போகும்போது ஒரு விஷயம் வந்து பண்ணாரு. அவரோட பர்ஸ்ல இருந்து ஒரு ரூ. 500 எடுத்து என்கிட்ட வந்து குடுத்தாரு. இந்த ரூ. 500 வந்து நான் ரொம்ப வருஷமா வந்து வச்சிருக்கேன் தேவி. இது எனக்கு ரொம்ப சென்டிமென்ட்டான ஒரு ரூ. 500. இத வந்து நீ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் என்கிட்ட வந்து குடுத்தாரு. அது வந்து அவர் நிஜமாவே ரொம்ப வருஷமா வச்சிருந்த ஒரு ரூ. 500 தான் வந்து இருக்கும். அத வந்து என்கிட்ட எடுத்து குடுக்கும்போது, இன்னுமே பார்த்தீங்கன்னா, நான் அத என்னோட ஃபோன் அ பேக் சைட்ல வந்து அந்த கேஸ்க்கு பின்னாடி வந்து வச்சிருக்கேன். அது ரொம்ப வருஷம் வந்து ஆயிடுச்சு.
அது நான் சாகுற வரைக்கும் கண்டிப்பா அது என்னோட அந்த பவுச்லயோ எப்பவுமே என்னோட பர்ஸ்ல கூட வைக்க மாட்டேன். நான் ஃபோன் எப்பவுமே கேரி பண்ணும்போது அது வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த ரூ. 500 அவர் குடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நம்ம வந்து வந்தோம், ஏதோ ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து போயிருக்கலாம். ஆனா மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பர்சனலா வந்து நானும் பூபேஷும் நின்னுட்டு இருக்கோம். பூபேஷ் கிட்ட கூட குடுத்துருக்கலாம். அவர் என்ன நினைச்சாருலாம் தெரியல. இத நீ வச்சுக்கோ. இது வந்து எனக்கு ரொம்ப இதானது ஒரு அந்த ரூ. 500 நான் ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். சென்டிமென்ட்டா அவருக்கு ஆக்சுவலா அது வச்சிருந்திருப்பாரு போல. அத எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப எமோஷனலா வந்து இருக்கும். எல்லா விஷயத்தையும் தாண்டி எனக்கு அது இன்னும் இப்ப நினைச்சாலும் எனக்கு அழுகை தான் வந்து வரும். அவரு எங்களுக்கு சொந்தக்காரங்கலாம் வந்து கிடையாது. ஆனா நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள்ல கண்டிப்பா மனோஜ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து எப்பவுமே வந்து சொல்லுவேன். இதெல்லாம் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம எங்களுக்கு கிடைச்ச ஒரு அழகான விஷயங்கள்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். எனக்கு என்ன சொல்றதெல்லாம் வந்து தெரியல. எனக்கு வந்து பெருசா வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எனக்குமே வந்து ஃப்ரெண்டா வந்து இருப்பாங்க. நாங்க டெய்லிலாம் மீட் பண்ணிப்போமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்ட் இளவரசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா அவருமே வந்து பாத்தீங்கன்னா, அப்போ வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஒரு 5000 வந்து தேவைப்படுது. அவர் வந்து அப்போ வந்து ஷூட்டிங்ல வந்து இருக்காரு. ஃபாரின் வந்து ஏதோ விஜயோட படத்துக்கோ எதுக்கோ ஷூட் வந்து போயிருக்காரு. அப்ப நார்மலா பேசிட்டு இருக்கும்போது, ஆ சடனா ஒரு ரூ. 5000 வந்து திடீர்னு அனுப்பிட்டு, ஃபர்ஸ்ட் தேவிக்கு ஏதோ பேசும்போதே இவரு மேபி சொல்லியிருப்பார் போல இருக்கு. இந்த மாரி மெட்டீரியல்லாம் வேற வாங்கணும் அப்படின்ற மாரி ஜெனரலா பேசியிருப்பாங்க போல. நைட்டு நாங்க ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். நானும் இவரும் சேர்ந்து அவர்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கோம். ஷூட் எல்லாம் எப்படி போச்சு? என்னன்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5000 வந்து அனுப்பிட்டு, "நீ ஃபர்ஸ்ட்டு அந்த ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் தேவிக்கு வாங்கி குடுன்னு" சொல்லிட்டு அந்த ரூ. 5000 வந்து போட்டிருந்தாரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க திரும்ப குடுப்போம் அப்படின்னு நெனச்செல்லாம் வந்து போடவே இல்ல அந்த அமௌண்ட்ட. நாங்க ஆக்சுவலா அந்த அமௌண்ட்ட வந்து திரும்ப வந்து குடுத்துட்டோம். இருந்தாலும் எங்களோட கஷ்டமான டைம்ல நாங்க வாய தொறந்து கேட்காம, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எனக்கு அந்த டைம்ல குடுத்த அந்த ரூ. 5000 எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் வந்து இருந்துச்சு. இந்த மாரி எங்களோட லைஃப்ல வந்து நெறைய அம் எங்களுக்கு கேட்காம ஹெல்ப் பண்ண ஆளுங்க வந்து இருக்காங்க. ஏன் இத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எப்பவுமே நம்மள சுத்தி கெட்டவங்க மட்டும் தான் இருப்பாங்க. நம்மள பார்த்து பொறாமப்படுறவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து கிடையாது. நம்மள சுத்தி நெறைய நல்ல மனுஷங்க வந்து இருப்பாங்க. அதுல இன்னொருத்தர கண்டிப்பா சொல்லணும். அழகப்பன் பிரதர். அவர் ஆக்சுவலா சிங்கப்பூர்ல இருக்காரு. அவர எனக்கு YouTube மூலியமா தான் வந்து தெரியும். ஆம். அவருமே வந்து பாத்தீங்கன்னா, எ எ நான் அவருக்கு எதுவுமே வந்து பண்ணது கிடையாது. என்ன அவருக்கு யாருன்னே தெரியாது. ஆனா, அ ஆக்சுவலா நம்ம பொங்கலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பொங்கல் சீர் குடுக்கணுமா, என் தங்கச்சிக்கு நான் வந்து பொங்கல் சீர் குடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு குடுத்திருந்தாரு. அம் அ எந்த ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் கால் வந்து அவரோடதா தான் இருக்கும். எனக்கே தெரியாது Instagramல எனக்கு எவ்வளோ வந்து ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ YouTubeல ஃபாலோவர்ஸ் வந்திருக்குலாம் எனக்கு தெரியாது. என்னோட பர்த்டேவ கரெக்ட்டா வந்து விஷ் பண்ணுவாரு. அவரோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாரு. பசங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாரு. ஆ இது எல்லாத்தையும் தாண்டி ஆ ஒரு அண்ணா வந்து நான் எனக்குன்னு ஒரு அண்ணா இருக்காரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிற அளவுக்கு என்ன ரொம்ப கம்ஃபர்ட்டா வந்து மாத்துனவர் வந்து அழகப்பன் பிரதர்ன்னு கண்டிப்பா சொல்லுவேன். அவர் எங்களுக்கு வந்து எதுவும் செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. அவர் எங்க சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்தப்ப கூட அவரோட ஊர்ல இருந்து எங்கள வந்து பார்த்துட்டு போணுன்றதுக்காக சென்னை வந்து வந்திருந்தாரு. ஆ அதனால இந்த மாரி அழகான நெறைய பேர் எங்களோட லைஃப்ல வந்து இருக்காங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் இந்த மாரி நெறைய பேர் வந்து இருப்பாங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி ஆ நம்ப வந்து நமக்கு எப்படி செய்றாங்களோ, அதே மாதிரி நம்ப யாருக்கு செஞ்சாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கண்டிப்பா செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஒரு மொய் வைக்கிறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இவ்வளோ செஞ்சோம் அப்படின்னா, நாளைக்கு அவங்க வந்து திரும்ப இவ்வளோ செய்வாங்க. அப்படின்னு எப்பவுமே யாருக்குமே வந்து செய்யாதீங்க. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ, அது கம்மியா இருக்கலாம், ஜாஸ்தியா இருக்கலாம். நீங்க செய்யுங்க. அது திரும்ப வருமா, வராதான்றத பத்திலாம் யோசிக்காதீங்க. யாருக்கு ஒரு சின்ன பொருள் வாங்கி குடுக்கறதா இருந்தாலும், அத மனசார பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரியும். இவங்க மனசார செய்றாங்களா, இல்லன்னா வந்து வேண்டா வெறுப்பா செய்றாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா எங்க வீட்ல நெறைய ஃபங்ஷன்லாம் வந்து வச்சிருப்போம். அப்ப சில பேர்லாம் வந்து வருவாங்க. ஆ அந்த காச வந்துல அவ்ளோ எனக்கே தெரியும். ஏன்னா, அவங்க மத்தவங்களுக்கு வைக்கும்போது புலம்பிட்டே இருந்திருப்பாங்கல்ல. ரூ. 200 ரூ. 300 ரூ. 500 தான் வைப்பாங்க. பட் அது அவங்களோட கஷ்டத்த தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆ அது அது வைக்காமலே இருக்கலாம்ல. அத வந்து செய்யாமலே வந்து இருக்கலாம். யாருக்கு செய்றீங்க அப்டின்னாலும் ஒரு ரூ. 50 பொருளா இருந்தா கூட மனசார பண்ணுங்க. ஐய்யயோ! இது ஃபங்ஷனுக்கு கூப்ட்டாங்களே, இதுக்கு போய் இது செய்யணுமே அப்டின்னு நீங்க செய்யறதுக்கு செய்யாமலே வந்து இருந்துரலாம்.
இத தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த கதை எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா வந்து இருந்துச்சு. அத தாண்டி என்னோட அழகான மெமரீஸ் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ சோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.